கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் தனுஷோட நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக தனுஷ் நம்பிக்கையோட நடிச்சு வெளிவந்த எந்த ஒரு படங்களுமே பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடி இருக்காது. குறிப்பாக மொத்த காலிவுட்டுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விக்னேஷ் ராஜாவோட கொலபரேஷனில் வந்த ஒரு படமான கரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குமே ஓடி இருக்காது. இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த டேட் தான். ஏன்னா மொத்த தமிழ்நாடுமே பார்த்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் அப்படிங்கிற விஷயத்தில் டைவர்ட் ஆகியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் கரையாவது நுறையாவது அதை வர்ற இதை பாடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியூஸ் பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி சூர்யா அந்த கண்டென்ட் ஓரியன்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பக்கா கமர்ஷியல் மீட்டர் படமான கருப்பு படத்துல ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாரோ அதே மாதிரி தனுஷுமே அவருடைய ட்ராக்கை கமர்ஷியல் சைடுக்கு திருப்புனா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா தனுஷுக்குமே பார்த்தீங்கன்னா பக்காவா கமர்ஷியல் படங்கள்லாம் வரும். உதாரணத்துக்கு வேங்கை, அசுரன், ஏன் அவரே டிரெக்ட் பண்ணி நடிச்ச ராயன் கூட பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு அந்த படம் ஓடிச்சு. ஸோ அவருமே இந்த சீரியஸான ரோல்ஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துட்டு பயங்கர ஃபன்னா கமர்ஷியல் மீட்ல ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு ஃபன்னான ஒரு தனுஷ் எல்லாம் பார்த்து. அண்ட் உங்களுக்கு தனுஷ் நடிச்ச மாஸ் கமர்ஷியல் படங்களே பிடிச்ச படம் எதுன்ட்டுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஒரு மூவி ஃப்ரீக்கா இருந்தீங்கன்னா அப்ப கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க.